தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸ்டாலின் புலம்பி தள்ளுகிறார். என்னடா புலம்பல்னு பார்த்தா, ஒரு 3 நாளா அப்பனும் மகனும் ஒரே புலம்பல், ஒரே அழுகை. எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிவிட்டார், எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறார் அப்படின்ட்டு. அவர் பேச வச்சது நீங்க தானே. அவர் பாட்டுக்கு அவர் அரசியல் பேசிட்டு போயிருந்தார். அவரை தேவையில்லாமல் கடந்த 9 ஆண்டுகளாக நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த அந்த தனிப்பட்ட தாக்குதல்கள் அப்படின்றதை பொறுத்துக்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் எதிர்வினையாற்ற உங்கள் மொழியில் உங்களுக்கு புரிகிற பாஷையிலேயே அவர் பேசுகிறாரு. இப்போ உடனே குத்துதே குடையுதேன்னா என்ன பண்ண முடியும்? இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்டாலின் சொல்கிறார் என்னன்னா, நான் கொரோனாவிலேயே போயிருப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். நான் மரணத்தை கண்டெல்லாம் நான் என்றைக்கும் அஞ்சியது கிடையாது. மரணத்தை கண்டு அஞ்சியது கிடையாதுன்னா ஏன் லண்டன் போகிற? மரணத்தை கண்டு அஞ்சியது கிடையாதுன்னா ஏன் அப்போலோவை படுத்துக்கிற? அப்போது இதெல்லாம் பேச்சு கிடையாது. இங்கே பேச்சு என்ன? கொரோனா காலத்தில் நீ முதலமைச்சராக இருந்திருந்தால், கொரோனா 2வது கொரோனாவின் பொழுது தான் நீ முதலமைச்சராக வர, அதுவும் கடைசியில் தான் வர. கொரோனா ஆரம்பித்த பொழுது அது என்ன வியாதி என்றே தெரியாது. அதற்கு என்ன மருந்து என்பதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கு வேக்சினும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்படி எதுவுமே கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மக்கள் எப்படி மடிகிறார்கள், எப்படி சாகிறார்கள் என்பது கூட தெரியாது என்கிற நிலையில், அந்த தொற்று எதனாலெல்லாம் ஏற்படும் என்பது கூட தெரியாத ஒரு நிலையில் ஆட்சி கட்டிலில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ நீ முதலமைச்சராக இருந்திருந்தால் நீ உன்னையே பார்த்துக்கிட முடியாது என்பதைத்தான் அவர் சொல்கிறார். நீயே போய் சேர்ந்திருப்ப. நீ முதலமைச்சராக இருந்திருந்தா, நான் முதலமைச்சராக இருந்தால்தான் உங்கள் எல்லாரையும் நான் பாதுகாத்தேன் என்று அவர் சொல்கிறார். இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இதில் என்ன அநாகரிகம் இருக்க முடியும்? இப்போ அநாகரிகத்தை பற்றி இவர்கள் பேசுவார்கள் என்றால் அப்படியே திரும்பி பாருங்களேன். 1984ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் அவர் சிகிச்சையில் இருக்கிறார். சிகிச்சையில் இருந்த காலகட்டத்தில் அங்கே தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் கருணாநிதியோட பிரச்சாரம் என்னவாக இருந்தது தெரியுமா? முக்கியமான பிரச்சாரம் என்ன தெரியுமா? எம்ஜிஆர் இறந்து விட்டார், அவர் ஐஸ் பெட்டியில் இருக்கிறார். இன்றைக்கு இருப்பது போல டிஜிட்டல் உலகம் அப்பொழுது கிடையாது. அப்பொழுது நிறைய சேனல்கள்லாம் பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்லாம் போட்டு நிமிடத்துக்கு நிமிடம் உங்களுக்கு செய்திகளை கொடுக்கக்கூடிய இடத்துல அப்பொழுது தகவல் தொழில்நுட்பம் இல்லை. அப்பொழுது இருந்ததெல்லாம் தூர்தர்ஷன். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகைகள், அந்த நியூஸ் பேப்பர், இவ்வளவு தான். செய்தித்தாள்களும் பத்திரிகைகளும் தான் இருந்தன. அது மட்டும் இல்லாமல் தூர்தர்ஷன் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருணாநிதியுடைய பொய் பிரச்சாரம் என்னவாக இருந்தது? எம்ஜிஆர் ஐஸ் பெட்டியில் இருக்கிறார், சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை இறந்து விட்டார் என்று சொல்லி பிரச்சாரம் செய்த கேவலவாதி தான் இந்த கருணாநிதி. அப்படியே அவர் வந்தால், அவர் வரமாட்டார், தேர்தலுக்கு அப்புறம் அவர்கள் அறிவிப்பார்கள், என்னென்ன அவர் இறந்து விட்டார் என்பதனை அறிவிப்பார்கள். அப்படி அவர் வந்தார் என்றால் எனக்கு வாக்களித்து இப்பொழுது முதலமைச்சராக்குங்கள், அவர் வந்தால் அவரிடமே நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் ஆட்சியை அப்படின்னு சொன்ன கேவலவாதி தான் கருணாநிதி. இப்படிப்பட்ட அநாகரிகத்தின் உச்சத்தை உன் தந்தையாக வைத்துக்கொண்டு நீ அநாகரிகம் பற்றியும் நாகரிக அரசியல் பற்றியும் பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதே ஸ்டாலினை எடுத்துக்கொள்வோம். இந்த ஸ்டாலின் 2016 தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினார் என்பது தெரியுமா? அந்த பிரச்சாரத்தில் அவர் பேசுகிறார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் நான் அருகில் இருந்து பார்த்ததன் காரணமாக நான் சொல்கிறேன். இதே ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்லேயும் கூட இது பற்றி இருக்கும். என்னன்னா ரொம்ப, அதாவது இதை பற்றி பேசுவதற்கே நான் தயங்குறேன். இருந்தாலும் இதை பேசி ஆக வேண்டும், இதை உண்மையை போட்டு உடைத்தாக வேண்டும். எவ்வளவு கேவலமான ஜென்மங்கள் இந்த கருணாநிதி குடும்பத்தினர் என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை ரொம்ப மோசம். அப்போ பிரச்சாரம், தேர்தல் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா மண்டல ரீதியாக ஒரு 15 கூட்டங்களில் என்னமோ தான் அவங்க பேசியிருப்பாங்க. அந்த 15 கூட்டங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேட்பாளர்களையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுவாங்க. அந்த மண்டலத்தில் அங்கே இருந்து அவங்க அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க, அந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்வாங்க. அப்போது அவங்களுக்கான மேடை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மேடை பார்த்திங்கன்னா இவங்க கார் நிற்கும், அம்மா இறங்குவாங்க. இறங்கின உடனே அவங்க கைப்பிடி வச்சுருப்பாங்க, அவங்க கை பிடிச்சிக்கணுன்ட்டு. வேறு யாரும் பிடித்து கொண்டு நடப்பது போல் இருப்பது நல்லா இருக்காதுன்றதுனால அவங்க அந்த கைப்பிடி வச்சுருப்பாங்க. அந்த கைப்பிடியை பிடித்து ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைப்பாங்க. அங்கே மேடையில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சேரு, ஒரு
ஸ்டூல் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து அவங்க பேசுவாங்க. இப்படித்தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது. மிக கடினப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் மேடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்கன்னா, அவங்க அந்த டயப்பரை பயன்படுத்துகிறாங்க. அந்த டயப்பரை பயன்படுத்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, அது ஏதாவது ஒரு ஸ்மெல் மாதிரி யாருக்காவது வந்துருமோ அப்படின்றதுனால யாரையுமே அவங்க வந்து மேடையில் ஏற்றலை. இதை ஸ்டாலின் எப்படி பேசினார் தெரியுமா? மேடையில் செல்வி ஜெயலலிதா மேலே இருப்பாங்க, கீழே வேட்பாளர்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அதுவும் எப்படி கீழே வேட்பாளர்கள்லாம் இருப்பாங்க, நான் இரட்டை அர்த்தத்தில் பேசலை அப்படின்னு பெண்கள் கூடியிருக்கிற கூட்டத்தில் பேசிய கேவலவாதி இந்த ஸ்டாலின். ஒருத்தருடைய உடல் உபாதை நான் கேட்கட்டமா, நீ ஏன் இப்படி நடந்து வர, நீ டைப்பர் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்கறது எவ்வளோ நேரம் ஆகும்? எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய். அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து நீ பேசிய வார்த்தைகள், நீ பேசிய அவச்சொற்கள், உன் பையன் 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் ஆரம்பித்து அவன் துணை முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கேவலமாக அருவருக்கத்தக்க விதத்தில் பேசி வரானே, அதை நீ தட்டி கேட்டிருக்கியா? இன்னைக்கு சொல்றாரு RS பாரதி, கருணாநிதி குடும்பத்தையும் இப்படி கேவலமாக பேசியதனால் நாங்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கோம். கொதிச்சு போ, அதுக்கு தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எந்த காலத்திலும் அனுதாபம் வராது. இப்போ சொல்றேன், ஸ்டாலின் குடும்பத்திற்கோ கருணாநிதி குடும்பத்திற்கோ எந்த காலத்திலும் மக்கள் அனுதாபப்பட மாட்டார்கள். அதுல இன்னொரு சென்டிமெண்ட் வேற என்ன தெரியுமா? நான் கரோனா காலத்தில் நான் போய் இந்த மருத்துவமனையில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தேன் அப்படின்றதற்காக கோபித்து கொண்டு என்னுடைய மனைவி துர்கா ஒரு வாரம் என்னுடன் பேசாமல் இருந்தார். நீ கொரோனா காலத்தில் யாரும் வீட்டுக்கு வர முடியாது, நீயும் துர்காவும் மட்டும்தான் வீட்டில் இருக்கணும். துர்கா டார்ச்சர் தாங்க முடியாமல் கொரோனாவே பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நீ தப்பிச்சு ஓடி வந்திருக்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு வாரம் துர்கா அவங்க கூட பேசாமல் இருக்கும் அப்படின்னு நீ தப்பிச்சு ஓடி வந்திருக்க. சரியா? இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது ஒரு சென்டிமெண்ட்டா? இது ஒரு சென்டிமெண்ட் கருணாநிதி எங்கள்கிட்ட கொண்டு வந்து பேசுறியா நீ? நாங்கள் கேட்பதெல்லாம் கொரோனா காலத்தில் நீ முதலமைச்சராக இருந்திருந்தால், ஏன்னா ஓ ஆட்சி காலத்தில் கொரோனா கிடையாது, வறட்சி கிடையாது, புயல் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மக்கள் எந்த நிலையில் இருக்காங்கன்றதை அவங்கள்ட்டே விட்டுறேன் நான். இது போதா குறைக்கு 6 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடன் வேற வாங்கி வச்சிருக்கேன். இந்த 5.5 லட்சம் கோடி கடனை என்னையா பண்ணேன்னா அதுக்கு நேரடியான பதில் இல்லை. இந்த 5 ஆண்டுகள் உன்னுடைய சாதனை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால முடியல. அப்பனும் மகனும் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் போய் காலில் விழுந்தாரு, தவழ்ந்து வந்தார், ஊர்ந்து வந்தார், இதை மட்டுமே பேசி கொண்டிருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எங்கெல்லாம் தவழ்ந்தீங்க, உன் பரம்பரை கதை தான் எங்களுக்கு எல்லாமே தெரியுமே, நீங்க எங்கெல்லாம் தவழ்ந்தீங்க, நீங்க எங்கெல்லாம் ஊர்ந்தீங்க அப்படின்றத பேச ஆரம்பிச்சா உனக்கு ஏன் கசக்குது? அவர் அத்தனையும் பேசுகிறார். என்ன, ஒரு 20 நிமிடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறார், ஒவ்வொரு தொகுதியிலையும் பேசுகிறார். அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் பேசும்பொழுது அந்த தொகுதிக்கு அதிமுக ஆட்சியில் செய்து கொடுக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள், அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், இதையெல்லாம் பேசிட்டு திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற திட்டங்கள், இதையெல்லாம் பேசிட்டு ஒரு நிமிடம் உங்களுடைய தனிப்பட்ட தாக்குதல்களுக்கு உங்களுக்கு புரிகின்ற மொழியிலேயே பதில் சொல்கிறார். இதுவே உனக்கு வலிக்குதுன்னா இன்னும் நிறைய பேச போறோமே, அப்பெல்லாம் என்ன பண்ணுவ? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மிக மட்டமாக கேவலமாக பேசியதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்க தான். அப்போ நீங்க எவ்வளவு வேணாலும் பேசலாம் கேவலமா, நாங்க பேச ஆரம்பிச்சா ஐயோ இன்னும் இப்படி பேசுறாரு, ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று கூட புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசுகிறாரே, எங்களை இப்படி பேசலாமா? ஏன் உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இதே 2021 தேர்தல் காலத்துல கோவை லெனின் என்கிற பொறுக்கி, அந்த பொறுக்கி நக்கீரன்ல இருக்கான். அப்பனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் அவன் தான் கன்சல்டண்ட்டாக இருக்கான். அந்த பொறுக்கி பேசுகிறான். எங்கே? திமுகவுடைய இளைஞரணி கூட்டம் எங்கே நடக்குது? அன்பகத்தில் நடக்குது. அதில் வந்து அவன் பேசுகிறான். முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறது யார்? இன்னொரு பொறுக்கி, உதவாநிதி. இந்த பொறுக்கி கோவிலனின் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? செல்வி ஜெயலலிதாவுடைய பாட்டி. செல்வி ஜெயலலிதாவுக்கே வயது என்ன? அவர் இறக்கும் பொழுது வயது 67. அவருடைய பாட்டியாம். அந்த பாட்டி மைசூர் மகாராஜாவுடன் கள்ள உறவில் இருந்தார் அப்படின்னு அவன் பேசுகிறான். அந்த பொறுக்கி இவன் கை தட்டி சிரித்து வரவேற்கிறான். இப்போ நான் பேசுகிறேன், உன் பாட்டியை பற்றி நான் பேசட்டுமா? அப்போ மட்டும் சுருக்கணுவதில் உனக்கு கோவம் ஏன்? இதே ஸ்பெக்ட்ரம் ராஜா பேசுகிறாப்புல 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறப்பை தவறாக பேசினார்,
அவருடைய தாயாரை தவறாக பேசினார். இப்போ என்ன பேசுறாரு நீங்களே பாருங்க. எடப்பாடி பழனிசாமி புலி வித்து கொண்டு இருந்தாராம், இல்லை பொட்டிக்கடையில் வேலை செஞ்சுருந்தாலாம். புளி விற்கிறதோ பொட்டிக்கடையில் வேலை செய்கிறதோ தப்பு கிடையாது. பொம்பளை மேட்டரில் போயிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் வாசல்லையும் குயின் மேரிஸ் காலேஜ் வாசல்லையும் பொறுக்கித்தனத்தில் ஈடுபட்டு ஈவ் டீசிங்கில் ஈடுபட்டு அதனால் ஒரு அதிகாரியோட கோபத்திற்கு ஆளாகி அதன் அடிப்படையில் மிசா காலத்தில் கசமுசா வழக்கில் உள்ளே போயிட்டு வாயிலேயே மிதி வாங்குறதுக்கு பாருங்க, அதுதான் கேவலம். புளி விற்கிறதோ பொட்டிக்கடையில் வேலை செய்கிறதோ கேவலம் கிடையாது. கருணாநிதியோட குடும்பத்தில் நான் பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து கேட்குறேன், எல்லாருக்கும் தெரியட்டும் தான் நான் கேட்குறேன். கருணாநிதியுடைய குடும்பத்தில், அந்த ஆக்டோபஸ் குடும்பத்தில் எவனாவது உழைச்சி பொழைச்சான்னு நீங்க காமிக்க முடியுமா? எல்லாமே சுரண்டி பிழைத்தவன் தான். எல்லாமே இந்த கட்சி என்பதனை வைத்து சுரண்டி பிழைத்தவன் தான். இந்த கட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எவ்வளவெல்லாம் சுரண்ட முடியுமோ அத்தனையும் சுரண்டக்கூடியவன் தான். கக்கூஸ்ல இருந்து ஆரம்பித்து ரேஷன் கடையில் விற்கிற அரிசி வரைக்கும் எதையும் விட்டு வைக்காமல், நம்ம எதை சாப்பிட்றோமோ அதிலிருந்து ஆரம்பித்து உண்பதிலிருந்து ஆரம்பித்து பேழ்வது வரைக்கும் எதையும் விட்டு வைக்காமல் சுரண்டி தின்ன கேவல ஜென்மங்கள் கருணாநிதி கும்பல். அப்போ அந்த கும்பலை கேவலமாக பேசாமல் வேற என்ன அப்படி பேச முடியும்? அப்படித்தான் பேசுவோம், அப்படித்தான் தாக்குதலை தொடுப்போம், அப்படித்தான் விமர்சனங்களை வைப்போம். உன்னால் என்ன முடியுமோ செய்யி. மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கட்டும், மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் முடிவெடுக்கட்டும். என்னால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும், உங்களை எந்த காலத்திலும் உங்கள் மீது அனுதாபம் வராது வராது வராது. நீங்கள் வீட்டுக்கு செல்வதும் உறுதியாகிவிட்டது. அதனால தான் உங்களுடைய சாதனைகள் என்று எதுவும் இல்லாத காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி என்னை இவ்வளவு மோசமாக பேசிட்டாரு என்று பேசிக்கொண்டு அப்பனும் மகனும் திரிகிறீங்க. நீ என்ன பேசினாலும் சரி, உண்மை இதுதான். அப்படித்தான் உன் முகத்தில் அறைந்தார் போல சொல்லுவோம். இதில் இன்னொரு கதை அவன் உதவாநிதி சொல்கிறான். இன்னும் எடப்பாடி பழனிசாமி கெட்ட கெட்ட வார்த்தையில் கூட பேசுவார், அதையெல்லாம் கூட நாம் தாங்கிக் கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்னு. யாரா வளர்த்துக்கிறதுக்கு? அவர் தான் ஏற்கனவே கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டாரே. அவர் பேசிய கெட்ட வார்த்தைகளை நான் அடுக்கட்டமா? கருணாநிதி கெட்ட வார்த்தை, ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தை. அடுத்து திமுக ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தை, ஸ்டாலின் ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தை, உதவாநிதி அது ஒரு கேவலமான வார்த்தை. இது அத்தனையும் கெட்ட வார்த்தைகள் தானே. இது அத்தனையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு. இப்போ என்ன புதுசாக வேற பயன்படுத்தணுமா? கருணாநிதியை விட ஒரு கேவலமான வார்த்தை இருக்க முடியுமா? கருணாநிதியை விட ஒரு கேவலமான பிறவி இருக்க முடியுமா? அப்போ அதையே பயன்படுத்தியதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே உங்களை அசிங்கமா என்ன திட்டுறது? நான் வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், போடா கருணாநிதி அப்படின்னு திட்டாதீங்க, வேற ஏதாவது கெட்ட வார்த்தை வேணா திட்டிக்கோங்க அப்படின்னு வேணா கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.